அந்தந்த நேரத்துக்கு சாயத்தை பூசிப்பாங்க இல்லையா? அப்படிதான் பவன் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு தீவிர ஒரு சனாதன ஆதரவாளரா ஆயிட்டாரு. அம் அவரு மாறுனத பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல. அவர் ஆரம்பகால அரசியல்லாம் சேகுவேராவ வந்து மையப்படுத்தி தான் அவர் வந்து அரசியலே வந்து ஆந்திரால அவர் ஆரம்பிச்சாரு. சேகுவேரா வந்து இறை மறுப்பு கொள்கை உடையவர் தான். முழுக்க முழுக்க வந்து இயற்கையை நம்பின ஒரு மனிதர் அவரு. எதுக்காக நான் இத சொல்றேன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு நீங்க மாத்திக்கிறீங்க ரைட். ஏன் இன்னொருத்தர மாத்தணும்னு ட்ரை பண்றீங்க? அதுதான் இப்போ. இப்போ இந்த இந்த ஒரே ஒரு இதுக்கு ஏற்கனவே அவருக்கு லட்டு சர்ச்சைலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த லட்டு பிரச்சனையை அவர் தான் பெருசா போதகரமாக்கி, அந்த லட்டு மேல திருப்பதி லட்டு மீது உள்ள அந்த இதுவே நம்பிக்கையே வந்து சிதைச்சது கேட்டா, அதில ஒரு பங்கு வந்து பெருசா அந்த மேட்டர பெருசாக்குனதுல வந்து பவன் கல்யாணுக்கு ஒரு பங்கு இருக்கு. சரிங்களா? ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன்னை ரொம்ப ஒரு சுப்பீரியரா ஏன் கிட்டத்தட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரேஞ்சுக்கு தான் அவர் தன்னை வந்து கற்பனையா அவர் நடத்திக்கிறாரு. கடந்த காலத்தில் வந்து லட்டு பிரச்சனை வந்தபோது வந்து கார்த்திக் ஏதோ வந்து சொல்ல போய் அதை வந்து பெருசாக்குனாங்க. ரொம்ப ஆவேசமாக கொந்தளிச்சாரு. அதுக்கப்புறம் இங்கே நேராக இங்கே வந்து பேசும்போது கேட்டால் சனாதனம் குறித்து கேட்டால் துணை முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சாதி பேரை சொல்லி கூட வந்து நாய்க்கர்ன்ற அந்த வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்தினார்.